பேரு அக்லி டக்லிங். அந்த கதை பேர் என்னது? யாருக்கெல்லாம் தெரியும் இந்த அக்லி டக்லிங்? படிச்சிருக்கியா, பார்த்துருக்கியா? பாப்பாவுக்கு தெரியுமா? தெரியுமா என்ன கதை? வெரி குட். சரி, இந்த பாப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கு. சரி, நான் அந்த கதையை நான் போடுறேன். அதை நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், அதை நீங்கள் பார்க்கணும். சரியா? இந்த வீடியோவில் அந்த கதை தெரியும். ஓகேவா? சரி, யாரெல்லாம் எல்லாம் கையை கட்டிக்கங்க, அப்போ தான் காமிப்பேன். ஒரு ஊரில் ஒரு அழுக்கு வாத்து கதையை பற்றி தான் பேச போகிறேன். சரியா? ஒரு ஊரில் போடுங்க. ஒரு வயல்வெளி, நல்லா கதிர்கள் எல்லாம் காஞ்சி நல்லா முத்தி போன வயல்வெளி இருக்குமாம்மா. அந்த ஊரில் ரொம்ப இயற்கையெல்லாம் பச்சை பசேன்னு இருக்குதுமாம்மா அந்த ஊரில். அதனால பறவைகள்லாம் என்னச்சிமாம்மா அதை காலை வச்சு என்னச்சியாங்க அழகாக அந்த வயல்வெளியில் நடக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படும். அப்போ அந்த ஏரியெல்லாம் ப்ளூ கலர் தண்ணியாக இருக்குமாம்மா. அந்த ஏரி தண்ணியெல்லாம் அழகு ப்ளூ கலராக பச்சை பசேலுன்னு மரங்களோட இருக்குமாம்மா. இப்படி இருக்கும்போது அந்த பச்சை பசேலாக இருக்கிறத அந்த செடிகளுக்கு மத்தியில் ஒரு வாத்து கூட்டங்கள், டக்கு கூடு கட்டி என்ன செஞ்சதான் வாழ்ந்துட்டு இருந்ததான். அப்போ அதில் தாய் டக்கு அது என்ன பண்ணதாம்மா, கூட்டில் முட்டையிட்டு அடகாத்துக்கிட்டு இருந்ததாம்மா. அடகாத்து என்ன செய்யும்? அடகாத்தா என்ன பண்ணும்? குஞ்சு பொறிக்கும், அப்படி தானே? அப்போ அடகாத்து குஞ்சு பொறிக்கும்போது ஐயோ என்னைக்கு தான் நான் எவ்வளோ நேரம் இந்த அடகாத்துக்கிட்டே இருப்பேன்னு சொல்லும்போது ஒரு நாள் அழகாக அந்த குஞ்சு முட்டையிலேருந்து என்ன செஞ்சதாம்மா, குஞ்சு எட்டி பார்த்ததாம்மா. அப்படி தானே வரும். அப்படி அழகாக ஒவ்வொரு முட்டையாக வெடித்து வெடித்து என்ன வந்துச்சாமா, அதுலேருந்து குஞ்சுகள் வெளியே வந்துச்சாமா. உடனே அது தாய்க்கு அம்மா வந்து பார்த்து சொல்லிச்சாமா, பார்த்தீங்களா பார்த்தீங்களா, உங்களை நான் இந்த உலகத்துக்கு கொண்டு வந்துட்டேன் பாருங்க. இந்த உலகம் ரொம்ப அழகாக இருக்குது, பச்சை பசேல்னு இருக்குது, நல்லா இருக்குது. இது மட்டுமல்ல, இன்னும் அழகான தோட்டத்துக்கு நான் உங்களை கொண்டு போகிறேன் பாருங்க, வாங்க நம்மெல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கு ஞாபகம் வந்துச்சாம்மா, ஐயோ இன்னும் ஒரு முட்டை குஞ்சு பொறிக்காமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த முட்டையை வந்து பார்த்தா அந்த முட்டை பெருசாக கருப்பாக இருந்ததாம்மா. இது என்ன இந்த முட்டை பெருசாக கருப்பாக இருக்கணும்னு அந்த அந்த தாய்க்கோழி வந்து பெரிய கோழி வந்து சொன்னிச்சாம்மா, ஐயா இது நம்ம முட்டை மாதிரி இல்லை, இது எப்படி இருக்குது, வான்கோழி முட்டை மாதிரி பெருசாக இருக்குது, வேண்டாம் வேண்டாம் விட்டுரு. இது சொல்லிச்சாம்மா. தாய் உடனே இல்லை நான் இதுக்கும் கொஞ்ச நாள் அடகாப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த முட்டை மேலேயும் உட்காந்து என்ன செஞ்சதாம்மா அடகாத்திட்டு இருக்கும்போது ஒரு நாள் திடீர்னு அந்த முட்டையும் என்ன செஞ்சிச்சதாம்மா, டபீல்னு வெடிச்சு அதிலிருந்து அழகான ஒரு குஞ்சு வெளியிருந்ததான். அந்த குஞ்சு ஆனால் அந்த குஞ்சு மாதிரி மஞ்சளாக அழகா இல்லை, கருப்பாக அசிங்கமாக சாம்பல் கலரில் இருந்ததாம்மா. உடனே இது பார்த்துட்டு என்ன இது பெருசாகவும் இருக்குது, கொஞ்சம் கலரும் வேறையாக இருக்குது, கொஞ்சம் அசிங்கமாகவும் இருக்குது, இது ஒருவேளை அது சொன்ன மாதிரி வான்கோழி முட்டையை குஞ்சாக இருக்குமோ, இது நம்ம இது இல்லையோ அப்படின்னு இது கவலைப்பட்டுச்சாமா. ஆனாலும் சரி இது நம்ம பிள்ளை தான், இது நம்மக்கிட்ட இருந்து தான் வந்துச்சு, அதெல்லாம் நம்ம ஒன்றும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு நாள் அது என்ன பண்ணிச்சாமா, சரின்னு தேத்திக்கிட்டு ஒரு நாள் அது ஏரிக்கரையில் கூட்டிகிட்டு போய் அந்த குஞ்சுகளை இதில் நதியில் விட்டுச்சாமா. அப்போ எல்லா குஞ்சியும் ஒன்று போல் நீந்திச்சாமா. இந்த குஞ்சு மட்டும் தனியாக ஒரு இடத்துல நின்று என்ன செஞ்சதாமா, அது நீந்துறது மட்டும் ரொம்ப சூப்பராக அழகாக நீந்திச்சாமா. உடனே இது பார்த்து என்னடா நம்ம குஞ்சு இந்த குஞ்சியெல்லாம் எப்படி தத்தக்கா பத்தக்கான்னு ஆகுன்னு நினச்சி இது நீந்துது, இது மட்டும் அமைதியாக சூப்பராக எவ்வளோ அழகாக கால் எடுத்து வைக்குது அப்படின்னு சொல்லி தாய் என்ன செஞ்சதான் பார்த்து ரசித்து சிரிச்சதாமா. அப்படியே அதை கூட்டுக்குள்ளே கொண்டு போய் அடைக்கிறதுக்கு அந்த பண்ணையால் கூட்டிகிட்டு போகும்போது எல்லா வாத்தும் பார்த்துட்டு சொன்னிச்சாமா, இது என்ன இது மட்டும் வித்தியாசமாக இருக்கு, ஐயா போ உடனே அது வந்து நீ இங்கே இருக்கக்கூடாது, ஐயா நீ மட்டும் எங்கள் கூட்டுக்குள்ளே வரக்கூடாது, ஓடு நீ என்ன அசிங்கமாக இருக்க, நீ என்ன கருப்பாக இருக்க, ஓடுன்னு துரைச்சிச்சாமா. அப்புறம் பெரிய வான்கோழி
அந்த வான்கோழியாத்தான் இருக்கும், போன் துறைச்சிதாம்மா. வான்கோழி வந்ததாம்மா. அதை பார்த்துட்டு, ஏய் நீ என்ன எங்கள் கூட்டத்துக்கு வந்திருக்கிற, இங்கெல்லாம் இருக்கக்கூடாது, ஓடு, இந்த இடத்த விட்டே ஓடு, அல்லாட்டியும் நான் உன்னைய கொண்டு போடுவேன் அப்படின்னு சொல்லி வான்கோழியும் என்ன செஞ்சிச்சாமா, துரத்தி விட்டுருச்சாமா. உடனே இது என்ன செஞ்சாமா, அந்த அந்த பண்ணையை விட்டே என்ன செஞ்சிச்சாமா, வெளியே ஓடிச்சாமா. சின்ன சின்ன குஞ்சுகள்லாம், கோழி குஞ்சுகள் அது கூட பிறந்ததில்ல, அதெல்லாம் பார்த்து சொன்னாமா, நீ இங்கே இருந்தீங்கன்னா உன்னைய பூனை கடிச்சு திங்க விட்டுருவேன், ஓடிடு அப்படின்னு சொல்லி கோழி குஞ்சு சின்ன சின்ன குஞ்சு இதை என்ன செஞ்சாமா, துரத்தி விட்டதாம்மா. எல்லாம் இதை பார்த்து பார்த்து திட்டி திட்டி விட்டதாம்மா. இதை பார்த்த உடனே தாய்க்கு ரொம்ப கவலையாக இருந்ததாம்மா. ஐயோ என் பிள்ளை எல்லாரும் துரத்துறாங்களே, என்ன பண்ண, சரி அது தனியாக போகிறது தான் நல்லது, போகட்டும் அப்படின்னு அதுவும் விட்டுருச்சாம்மா அவங்க அம்மாவும். ஆனால் இது தனியாக அந்த இடத்த விட்டே ஓடி, அப்படியே ஓடி 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 போய் என்ன செஞ்சதாம்மா, கண்ணீர் விட்டுட்டு, என்னை யாருமே ஏற்றுக்க மாட்டேங்காங்க, யாருமே என்னை நேசிக்க மாட்டேங்கிறாங்க, நான் எங்கே தான் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குருவிகள், அடைக்கலான் குருவிகளாக இருக்குமா, அங்கே போனால் அதுக்கிட்ட போகிறதுக்குள்ளே அது என்ன செஞ்சம்மா, பறந்து போயிருமாம்மா. அது பறந்தோன்னு இது பாரு, இந்த குஞ்சு பறவைகள் கூட என்னை நினச்ச மாட்டேங்க, பார்த்தோன்னா பயந்து ஓடுது. அப்போ நான் எங்கே தான் போகிறது, எல்லாரும் என்னைய துரத்துறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு வந்துட்டே இருக்குதாம்மா. அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல பார்த்தா இருட்டிருமாம்மா, சாயங்காலம் ஆயிரும். அப்படியே ஒரு புல்லில் அப்படியே படுத்து அப்படியே தூங்கிட்டு இருக்கோம். அப்போ காலையில் சத்தம் கேட்கும். சத்தம் கேட்டால் பார்த்தா பறவைகள்லாம் மேலே பறந்து போகுது. அப்படியே இருள் மாறி அப்படியே வெளிச்சம் வருது. எல்லா காக்கா பறக்குது, அன்னப்பறவைகள் பறக்குது, குருவிகள் எல்லாம் பறக்குது. அதை அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது விழிஞ்சிட்டேன்னு பார்த்துக்கணும், திடீர்னு தான் பக்கத்தில் ஒரு சத்தம், அப்படின்னு ஒரு சத்தம். இது யாரு அப்படின்னு பார்த்தா ஒரு பெரிய நாய் பக்கத்தில் இருக்குது. ஐயோ இந்த நாய் இப்போ என்னை கொண்டு வரும் போல, இப்போ இந்த நான் செத்தேன் இருக்கும்போது நாய் வந்து ஹி ஹி அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருமா, நாயும் போயிருமா. உடனே இது பாரு, நான் அசிங்கமாக இருக்கிறதுனால இந்த நாயும் என்கிட்ட சேர மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ நான் ரொம்ப அழுக்காக இருக்கிறேனே, நான் ரொம்ப அசிங்கமாக இருக்கிறேனே, நான் எங்கேயாவது போகிறேன், இந்த ஊரே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சதாம்மா, அப்படியே ஓடி வந்துக்கிட்டே இருக்குமாம்மா. அப்படியே காலம் கடந்து போயிட்டே இருக்கும். அந்த அப்போ குளிர்காலம் ஆரம்பிச்சிரும். அப்போ எல்லா இதுலேயும் குளிர்கள் ஆரம்பிக்கிற அந்த நேரத்தில் அப்படியே இது பாரு, மழையிலையும் வெயில்லையும் அப்படியே நனைஞ்சி இந்த குருவி இந்த டக்கு என்ன செய்தாம்மா, வந்துக்கிட்டே இருக்குதாம்மா. அப்போ ஒரு சின்ன குடிசை, குடிசை, இந்த வீட்டுக்குள்ளே போய் நம்ம நல்லா மலைக்கு ஒதுங்கிக்கலாம், இந்த குடிசையில் போய் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பையா ஓட்டைக்குள்ளே போய் அந்த குடிசை வீட்டுக்குள்ளே போனால், அந்த குடிசை வீட்டில் ஒரு வயசான பாட்டியும் ஒரு பெரிய கோழியும் ஒரு பெரிய பூனையும் இருக்குமாம்மா. ஓ அப்போ இவங்க கூட நம்ம இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும்போது அந்த பூனை பார்த்து கேட்குமா, ஏய் நீ என்ன வித்தியாசமாக இருக்க, உனக்கு என்னைய மாதிரி கத்த தெரியுமா, நீ என்ன ஒரு மாதிரி இருக்கிற, எங்கே கற்று பாப்பா வச்சோம். இது நோ எனக்கு கத்தம் தெரியாது, உன்னை மாதிரி எனக்கு கத்த தெரியாது, உன்னை கோழி கட்டிச்சம்மா. ஏய் அப்படின்னா அவனை மாதிரி கத்த தெரியலன்னா என்ன மாதிரி முட்டை போட தெரியுமா உனக்கு, நீ முட்டை போடுவியா, அப்படின்னா நான் உங்களை சேர்த்துக்கிறேன். நோ எனக்கு முட்டையும் போட தெரியாதே. ஐயே அப்படி வேஸ்ட்டு போ அப்படின்னு சொல்லி அவங்க துரத்திடுவாங்களாம். உடனே இது ஓடி வந்து, என்ன இனி அவனை சேர்த்துக்கக்கூடாது, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு பூனையும் கோழியும் பேசிட்டு வேண்டாம் அப்படின்னு சொன்னால், இது ஒரு மூலையில் அப்படியே போய் உட்காந்துருமாம்மா. அந்த குளிர் காய்கிறதுக்காக அந்த வீட்டு மூலையில் உட்காந்துருமாம்மா. மறுநாள் காலையில் அழகான ஒரு காற்று உள்ளே வரும், அழகாக அப்படியே சூரிய வெளிச்சம் அப்படியே ஜன்னல் வழியாக உள்ளே வந்தோன்னே இதை பார்த்துட்டா, இப்போ குளிர்லாம் போச்சு, மழையெல்லாம் போச்சு, இப்போ சூப்பராக இருக்குது கிளைமேட்டு, அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுமாம்மா, நான் போய் வெளியே போய் ஏரியில் போய் குளித்து விளையாட போடுறேன், நீந்தி விளையாட போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த கோழியும் அந்த பூனையும் பார்த்து சொன்ன, என்னது ஐயே குளிக்க போறியா,
அது என்ன குளிக்கிறது, நீந்த போறியா, அது என்ன நீந்தி விளையாடுறது, ஐயே இவ பாரு என்னமோ சொல்கிறா பாரு, யாராவது போய் ஏரியில் போய் தண்ணிக்குள்ளே போய் விழுவாங்களா, யாராவது போய் குளிப்பாங்களா அப்படின்னு சொன்னோடனே சொல்லுவோம். இது சொல்லுமாம்மா, இப்போ உங்களுக்கு என்னை பற்றி என்ன செய்யாது, புரிஞ்சிக்கவே முடியாது. ஒரு நாள் வரும், அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க, நல்லா புரிஞ்சிக்குவீங்க. நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு இப்போ என்ன செய்யாது, புரியாது. போங்க, நான் மட்டும் போய் என்ன செய்கிறேன், அந்த தண்ணியில் போய் நான் நீந்தி குளிக்கிறேன், போங்க, நான் இனிமேல் இங்கே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருமாம்மா. வந்தா அங்கே போய் தண்ணியில் போய் என்ன செய்யுமாம்மா, டபக்குன்னு விழுந்து நல்லா நீந்தி நீந்தி, அதுக்கு நீந்தி தண்ணிக்குள்ளே போய் நீந்தி குளிக்கிறதுனா ரொம்ப ஆசை. அப்படி நீந்தி நீந்தி என்ன செய்யுமாம்மா, ஆசையாக குளிச்சுட்டு இருக்கும்போது மேலே பார்த்தா அன்னப்பறவைகள் அப்படியே வெள்ளை வெள்ளேன்னு. அன்னப்பறவைகள் பார்த்துருக்கீங்களா? யார் பார்த்துருக்கா? எங்கே பார்த்துருக்கீங்க? உங்கள் ஊரில் இருக்குதா? ஓ வெரி குட், அவங்க ஊரில் இருக்குதாம்மா. ஆனால் அன்னப்பறவைகள் இப்போ கிடையாது. ஆனால் அன்னப்பறவைகள் அந்த நாட்களில் அன்னப்பறவைகள் உண்டு. அது ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப என்ன செய்யும், கொக்கு மாதிரி ஆனால் பெருசாக இருக்கும், ரொம்ப அழகாக. அதனுடைய வாய் கால்கள் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். அது அப்படியே பறந்து போகிறத பார்த்துட்டு, இது இன்னும் அழகாக இருக்கு, என்னையும் கூட்டிகிட்டு போங்க, என்னையும் கூட்டிகிட்டு போங்க, நானும் வரேன் நானும் வரேன் நானும் வரேன் அப்படின்னு இது கத்துமா. ஆனால் அதுக்கு பாட்டுக்கு பறந்து போயிடும். அது அப்படியே இந்த தண்ணிக்குள்ளேயே நீந்திக்கிட்டே இருக்க மறுபடியும் ஒரு பெரியாத பனிக்காலம் வரும். பனிக்காலம்னா அந்த ஆற்றுல உள்ள தண்ணியெல்லாம் பனியாயிரும். அப்படியே அதில் நீந்தி நீந்தி இது இருக்க இதை சுற்றி ஃபுல்லாக என்ன செஞ்சிடும், பனியாயிரும். பிறகு கொஞ்ச நாள் கழித்து இது மேலே ஃபுல்லாக என்ன செஞ்சிடும், பனி மூடிடும். அப்படி நம்ம இனி செத்து போனோம், அவ்வளவுதான், இந்த பனிக்குள்ளே கிடந்துட்டோம், அவ்வளவுதான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த வழியாக ஒரு பெரியவர் வருவார். வந்து ஐயோ அழகான இந்த குஞ்சு பனி மூடி செத்து போகிற நிலைமையில் கிடக்குதுன்னு சொல்லிட்டு அதை அப்படியே தன் கையால் தூக்கி அவர் அப்படியே தன்னுடைய சேப்புக்களை போட்டுட்டு, நான் இதை எங்கள் வீட்டுக்கு கொண்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருவார், வீட்டுக்கு கொண்டுட்டு போவார். அங்கே வீட்டில் கொண்டு போய் வச்சோடனே அது அங்கே பார்த்தோன்னே அந்த பனிக்கு அவங்க நல்லா வீட்டில் அடுப்பு போட்டு நல்லா எரிச்சிட்டு இருப்பாங்களா, சந்தோஷமாக இருக்கும். அப்போ பார்த்தா அந்த வீட்டில் உள்ள பொடிசுகள்லாம் அவங்கள மாதிரி சின்ன பிள்ளைகள்லாம் இருக்கும்ல, அவங்கெல்லாம் அந்த வாத்து கோழி குஞ்சை கண்டவொடனே என்ன செய்வீங்க, ஓடி போய் பிடிப்பீங்கள்ல. அந்த பிள்ளைகளை என்ன செய்யுது, ஓடி போகுது. உடனே அவங்க ஓட இது குடுன்னு வீட்டை சுற்றி ஓட வீட்டில் இருக்கிற பால் பாத்திரத்தெல்லாம் என்ன செஞ்சிடும், கொட்டி தட்டித்து விட்டுரும். அதுக்கப்புறம் பார்த்தா பாலெல்லாம் அத்தனையும் சிந்திரும். அந்த வீட்டு அம்மாவுக்கு கோவம் வந்துடும். ஏய் என்னடா இது, அவ்வளோ பாலையும் கொட்டிப்பட்டியா அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ என் வீடு போச்சே, நாசமாகி போச்சே, இந்த டக்கு இப்படிலாம் பண்ணிட்டு. அடுத்தாக்கில் பார்த்தா நெய்யை கொட்டி விட்டுரும். அடுத்தாக்கில் பார்த்தா மாவுட பாக்கில் ஓடி போய் என்ன செஞ்சிடும், உளுந்து மாவெல்லாம் என்ன செஞ்சிடும், ஆயிரும். சும்மா இருப்பாங்களா? நம்ம சும்மா இருப்பாங்கம்மா, பிட்டி இது பாரு எல்லாத்தையும் கொட்டி விட்டுட்டாள், இது எங்கே அதை கம்பெடு பாரு, இப்போ துரத்தி விட்றான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் என்ன செஞ்சுவாங்க, ஓடுன்னு துரத்த அது அப்படியே வெளியே ஓடியே வந்துடும். அந்த ஆளை வந்து ஐயோ ஒரு முள்ளு புதிரில் வந்து மாவெல்லாம் மூஞ்சி ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக கொட்டிடுமாவா, சர அடித்து அதெல்லாம் எடுத்து விட்டு பார்த்தா எல்லா இலைகளும் உதிர்ந்து அப்படியே இது என்னது பனிக்காலம், ரொம்ப பனியாக இருக்கும், எங்கேயும் போக முடியாது. சரி இந்த மரத்தடியிலே நம்ம விழுந்து நம்ம காலத்தை கழிப்போம், நமக்கு இனி என்ன தான் பண்ணுறது, எங்கே தான் போகிறது, யாரு தான் இருக்கா, நமக்கு யாரும் இல்லை அப்படின்னு அந்த மரத்தடியிலேயே உட்காந்துருக்குமாமா. திடீர்னு அப்படியே அங்கேயே இருந்து ஜீவனம் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஸ்ப்ரிங் காலம் வரும், வசந்த காலம். வசந்த காலத்தில் என்னது, செடிகள்லாம் நல்ல அழகழகாக பூக்களை பூத்து நல்லா வெயில் அடித்து நல்ல ஸ்ப்ரிங் சீசன் நினச்சியும் வந்துருமாமா. அதில் அது பார்த்த உடனே அதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆஹா குளிரும் இல்லை மழையும் இல்லை பனியும் இல்லை, இப்போ நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது எந்திரிச்சு பார்த்தா அது அப்படியே தன்னுடைய ரெக்கை அப்படியே
அப்படி ஐயா அசைச்சா அசைக்க முடியுது. ஐ என்னால் இறக்கை விரிக்க முடியுது. ஐ என்னால் பறக்க முடியுது. ஐ நான் உயர பறக்கேன். ஐ சூப்பர் சூப்பர் சூப்பர், என்னையால இப்போ நல்லா பறக்க முடியுது. ஐ ஜம்முன்னு இருக்கேன்னு சொல்லிட்டு பறந்துக்கிட்டே போச்சாமா. பறந்துக்கிட்டே போய் ரொம்ப தூரம் வந்து நிறைய ரொம்ப அழகான ஒரு இடத்துக்கு வந்துடுது. அங்கே நிறைய ஆப்பிள் மரங்கள், நிறைய ஏரிகள், குளங்கள் அழகாக இருக்குது. அதில் போய் அது நின்று அந்த ஏரி, ஐ நமக்கு பிடிச்ச ஏரி, இனி இதுலேயே கொஞ்ச நாள் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கேருந்து ஒரு 3 அன்னப்பறவைகள் அந்த ஏரியில் என்ன செய்யுமாம்மா, நீந்திட்டு வருமாம்மா. ஹை, நம்ம அன்னைக்கு பார்த்து பறந்து போன அதே மாதிரி இருக்கல இந்த அன்னப்பறவை, ஐயோ அழகாக இருக்கே. ஐ நான் இந்த பறவைகள்கிட்ட போய் சேரப்போகிறேன், இது கூட நான் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை நோக்கி என்ன செய்யுமா பயணப்பட்டு அதுவும் அதை நோக்கி நீந்தி அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அது என்ன செய்யுமாமா, தண்ணிக்குள்ளே பார்க்குமாமா. தண்ணிக்குள்ளே அப்படியே தன்னுடைய மூஞ்சி அப்படி கொண்டு போகும்போது பார்த்தா தன்னுடைய உருவம் தன்னுடைய தண்ணிக்குள்ளே, என்ன நான் வெள்ளையாக இருக்கிறேன், என்ன எனக்கு இவ்வளோ அழகான மூஞ்சி இருக்குது, ஐயோ நானா இது, இவ்வளோ அழகாக இருக்கிறேன், ஐயோ நான் இவ்வளோ அழகாக இருக்கேனா, அப்படியே நான் அப்படி இல்லை இருந்தேன், சாம்பல் நிறமாக குஞ்சியாக அசிங்கமாலாம் இருக்கேன், நானோ இது, ஐயோ நான் சூப்பராக இருக்கேன், நான் இப்போ அழகாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே எல்லா அந்த அன்னப்பறவையும் இது கூட வந்து சேர்ந்துருமாமா. அப்போ இது என்னது, வாத்து இல்லை, இது என்னது அன்னப்பறவை. உடனே அது கூட சேர்ந்தோன்னா இதுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஐயோ இவ்வளோ அழகான கூட்டம் எனக்கு இருக்குதா, இவ்வளோ அழகான இந்த பறவைனா எனக்கு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நிறைய குழந்தைகள் அந்த ஆற்றுக்கு அந்த இதுக்கு எக்ஸிபிஷனாக பார்க்குறதுக்கு வருவாங்களாம்மா. வந்து இதை பார்த்துட்டு பாரு, இது வரைக்கும் நம்ம 3 தான் பார்த்துட்டு இருந்தோம், இப்போ இன்னொன்று பார்க்குறோம் பாரு, இந்த இது சேர்ந்துருக்கு பாரு, அதுவும் அழகாக இருக்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து பாட்டு பாடுவாங்களாம்மா. அந்த அன்னப்பறவையை பார்த்து புகழ்ந்து பேசுவாங்களாம்மா. இதெல்லாம் கேட்ட உடனே இதுக்கு ஐயோ இவ்வளவு சொர்க்கம் இருக்குன்னு எனக்கு தெரியல, நான் போய் என்ன செஞ்சேன், கவலைப்பட்டு கலங்கிக்கிட்டுல இருந்தேன், நான் இவ்வளோ நாள் கண்ணீர் வடிச்சிட்டு எல்லாம் என்னை துரத்துறாங்கன்ட்டுலாம் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய இறகு இப்படி பார்க்குமாமா. ஐயோ நான் அழகாக இருக்கேன் பார்க்கும்போது அந்த கருப்பு கலரில் ஒரு இறகு மட்டும் ஒட்டிகிட்டு இருக்குமா. ஐயே சி, இனி எனக்கு இந்த கருப்பே வேண்டாம் போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இறகையும் என்ன செஞ்சிருமாமா, தட்டி விட்டுருமாமா. அதையும் என்ன செஞ்சிடும், கீழே விழுந்துடும். அப்போ பழுதில்லாத சுத்தமான அன்னமாக இது என்ன செஞ்சிடும், அப்படியே மாறிடுமாமா. அப்படியே இது என்ன செய்யும், தன்னுடைய காரியத்தை நினச்சி பார்க்கும். எல்லாரும் என்னைய அசிங்கமாக இருக்குன்னு சொல்லி தானே என்னைய எல்லாரும் கிண்டல் பண்ணீங்க, என்னைய துரத்துனீங்க, பாருங்க நான் இப்போ எவ்வளவு அழகாக இருக்கேன்னு பாருங்க, நான் இப்போ நீங்கள் தான் இப்போ அசிங்கமாக இருக்கீங்க, நான் இப்போ என்ன செஞ்சிட்டேன், அழகாயிட்டேன், வெயில்ல என்னுடைய இறகு எவ்வளவு பளிச்சுன்னு மின்னுது பாருங்க, நான் ஜொலின்னு இப்போ என்ன செய்கிறேன், மின்னுறேன் பாருங்க, இப்போ நான் என்ன செய்கிறேன், அழகாக உயரத்தில் பறக்கிறேன் பாருங்க, எவ்வளவு உயரனாலும் நான் பறப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாமா, உயரமாக பறந்துக்கிட்டே இருந்துச்சாமா. அப்போ போய்கிட்டே இருக்கும்போது இதை ஏற்கனவே தள்ளி விட்டதில் என்னது, கோழியும் பூனையும், அது என்ன செஞ்சதாமா, ஒரு சின்ன குடிசையில் இருந்தது. அந்த குடிசைக்கு நேராக பறந்து போகும்போது அது பார்த்துச்சாமா, என்னைய தள்ளி விட்ட வான்கோழி நீதானே, என்னைய வேண்டான்னு துரத்துன நீதானே, இப்போ நீ கீழே இரு, நான் மேலே இருக்கிறேன் பாரு. அப்புறம் பார்த்தா கோழியும் பூனையும் இன்னும் என்ன செஞ்சதாமா, சண்டை போட்டுக்கிட்டே இருந்தேன், நீங்கள் இன்னும் சண்டை போட்டுக்கிட்டே இருங்க, நான் பறந்து போய்கிட்டே இருக்கேன் பாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சதாமா, அது பறந்து போய்கிட்டே இருந்ததாம்மா. அப்படி போக அதோடைய வாழ்க்கை நான் நினச்சி பார்க்க முடியாத, நான் நினச்சி கூட கற்பனையில் கூட இந்த சொகசான ஒரு வாழ்க்கையை நான் எதிர்பார்க்கவே இல்லை. அழகாக நான் பறந்து போகிறேன்னு சொன்னோன்னே இன்னும் நிறைய அன்னக்கூட்டங்கள் எல்லாம் அது கூட சேர்ந்து அதுகளே என்ன செஞ்சதாமா, இது கூட சேர்ந்து வானத்துக்கு மேலே செவ்வானம்
செவ்வானங்களுக்கு மேலே அழகழகான நட்சத்திர கூட்டங்கள் இருந்ததாம்மா. அந்த நட்சத்திர கூட்டங்கள் எல்லாம் இதை பார்க்கும்போது இதுக்கு வணங்கி சல்யூட் செல்கிற மாதிரி இதுக்கு என்ன செஞ்சதாம்மா, காணப்பட்டதாம்மா. அவ்வளவு அழகான ஒரு வாழ்க்கையை இந்த அன்னப்பறவைக்கு ஆண்டவர் என்ன செஞ்சுருக்கிறாரு, வச்சிருந்துருக்கிறாரு. ஆனால் இது சின்னதில் எப்படி நினச்சது, ஐயோ எனக்கு யாரும் இல்லை, நான் ரொம்ப ஏழை, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், நான் ரொம்ப அசிங்கமாக இருக்கேன், அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன்னு தன்னைத்தானே என்ன செஞ்சிச்சு, தாழ்மைப்பட்டுக்கிட்டுச்சு. அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ உன்னையத்தானே என்ன செய்யாத, குறைப்பட்டுக்கிறாத, நீ அது இல்லை எனக்கு படிப்பு வரலையேன்னு கவலைப்படாத, நான் அசிங்கமாக இருக்கேன்னு கவலைப்படாதைய, எங்கள் அப்பா அம்மா இதெல்லாம் எனக்கு வாங்கித்தர மாட்டுக்காங்களேன்னு சொல்லி நீ கவலைப்படாத. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ரொம்ப நீ ரொம்ப நீ ரொம்ப நீ ரொம்ப சத்தமா, நீ ரொம்ப ஸ்பெஷல், நீ ரொம்ப ஸ்பெஷல். நீ இப்போ இருக்கிற மாதிரி இல்லை, ஏசப்பா உனக்குன்னு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற பரலோகம் ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப சிறப்பாக இருக்கும், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதை பார்க்கணுன்னு எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? அப்படின்னா நீங்கள் ரொம்ப ஸ்பெஷலான ஏசப்பாவை நீங்கள் ஏற்றுக்கணும். சரியா? நம்ம இப்போல்லாம் கண்ணை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுவோமா, அன்புள்ள ஏசப்பா, கண்ணை மூடுங்க, எல்லாம் ஏசப்பா பார்த்து சொல்லுங்க, அன்புள்ள ஏசப்பா, எனக்கு ஒன்றும் தெரியாட்டாலும் நீங்கள் என்ன ஸ்பெஷலாக படைச்சிருக்கீங்க. உங்கள் பார்வையில் நான் ரொம்ப ஸ்பெஷல் ஏசப்பா. நான் உம்முடைய ஸ்பெஷலாக இருக்கிறபடினால் உமக்கு நன்றி. என்னையும் அழகான சொர்க்கமான அந்த இடத்துக்கு ஆயத்தப்படுத்துங்க. நான் உம்முடைய கரத்தில் என்னை தருகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. சரி, எத்தனை பேருக்கு இந்த கதை பிடிச்சது? எல்லாருக்கும் பிடிச்சதா? சரி.